எபிசோட்ல நம்ம ஹீரோ ஜின்ஹுவை மட்டும் பொத்துனாப்புல தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுறானுங்க. இங்கிட்டு ட்ரோன் ஆபரேட்டர் எங்க இருக்கான்னு தெரியாம போலீஸும் மாஃபியா கும்பலும் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை குடல உருவி கடல்ல தள்ளிவிட்ட போட்டு கேப்டன் போதையில தவறி விழுந்து செத்து போயிருப்பான்பா. நம்ம வேணா கரைக்கு போய் புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வருவோமான்னு மொத்த பெரிய மண்டை கழுவி கூட்டு போறான். அங்க முழிப்பு வந்து எந்திரிச்ச ஜின்ஹு என்னைய மட்டும் ஏன்டா கொல்லாம விட்டீங்கன்னு காட்ஸ் கிட்ட சண்டைக்கு போக அவனை மட்டும் கம்பியில கட்டி போட்டுட்டு எல்லாவனுக்கும் சாப்பாடு கொடுக்குறானுங்க. நம்ம பாசக்கார பாட்டியும் பயலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதப்பா, இது எதுவும் உன் தப்பு இல்லைன்னு சொல்ல கூடவே அவங்க பிள்ளையும் ஃபர்ஸ்ட் புல்லட் எடுக்க வந்த காங்க தான் இங்கேயே பயந்து உட்காந்துட்டான்னு சொல்ல தலைவனுக்கு வெறியேறும் பாரு. இந்த கொப்ப மாவன் மட்டும் புல்லட் எடுத்துட்டு வந்திருந்தா எல்லாரையும் காப்பாத்திருக்கான்னு அவன் மேல கொலை காணல இருக்கான். சண்டையில செத்து 35 பேரோட காசையும் சேர்த்து தலைக்கு 660 மில்லியன் இருக்குன்னு சொல்ல இதுவும் பத்தாம கேம் நடத்தலான்னு ஓட்டு போடுறானுங்க. அங்கிட்டு நார்த் கொரியா காரி பாடி பார்ட்ஸ் திருடி வைக்கிற கும்பலுக்குள்ள சேர்ந்து பூரா பள்ளிகளையும் போட்டு தள்ளுறா. அதே நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக ரெட் ப்ளூன்னு ஆளுக்கு ஒரு பால் கொடுக்குறாங்க. ரெட் டீம்லாம் கையில இருக்க கத்தி எடுத்துட்டு ப்ளூ டீமை க்ளோஸ் பண்ணணும். ப்ளூ டீம்லாம் கழுத்துல மாட்டிருக்க சாவியை வச்சு கரெக்டான டோர் ஓபன் பண்ணி வெளியே போனோம். இந்த கொலகார கேம்ல ஆத்தாவும் புள்ளையும் வேற வேற டீம்ல இருக்க இங்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே குறிக்கோள் தான். கூடவே இருந்தவனுங்க இப்படி கொத்துக்கறி மாதிரி தொங்குறதுக்கு காரணமா இருந்த அந்த துரோகியை தொண்டையிலே சுருக்கி சாகடிக்கிறது. ரெண்டாவது எபிசோட்ல கொலகார கேம் ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளான ரூல்ஸ் தான். டீம்ல இருக்கிறவனுங்க ப்ளூ டீம்ல இருக்கிற யாரையாச்சும் ஒரு ஆளை கொன்னா போதும் கேம்ல வின் பண்ணிடலாம். இந்த ப்ளூ டீம் மாதிரி ஒரு பாவப்பட்ட பள்ளிகளை பார்க்கவே முடியாது. வெறுங்கையோட உசுரை கையில பிடிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ஏதாச்சும் ஒரு கதவை திறந்துடலான்னு பார்த்தா சர்க்குலர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர்னு எந்த கீ ஹோல் மாடல்ல இருக்கோ அதை போட்டு தான் கதவை திறக்க முடியும். சரி கரெக்டான சாவியை போட்டு கதவை திறந்து கப்சிப்னு இடத்த காலி பண்ணிடலாம்னு நினைச்சா கூட ஃபைனல் ட்விஸ்டா அந்த பாலா போன கதவுல 3 சாவியும் ஒன்னா போட்டு தான் தம்பி ஓபன் ஆவாப்ல. தானஸோட கூட்டாளி குட்டி தானஸும் கர்ப்பமா இருக்கிறவரோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துறானுங்க. ஜின்ஹு குடுமிக்காரனை தனியா துரத்த பாட்டி கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கூடவே சாய் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க நேரத்துக்கு 3 பேர்ட்டையும் 3 விதமான சாவி இருக்கிறதுனால கதவு திறந்து ஈஸியா போக முடியுது. பக்கத்துல சாமியார் பொம்பள சீடர்களை வச்சுக்கிட்டு உங்களை நான் காப்பாத்துறேன்னு சைடு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. டைம் குறைய குறைய எல்லாவனுக்கு வெறியேற ஆரம்பிக்குது. கண்ணுல கிடைக்கிறவங்கள பூரா குத்தி கொள்றானுங்க. அங்கிட்டு குடிமிக்காரன் கேங்கு ஒருத்தன் தப்பிக்க ட்ரை பண்ணி காலே குத்து வாங்கி நொடி நொடி நடந்து போயிட்டு இருக்க இங்க சாமியார் பொம்பளை சீடர்கள் எல்லாத்தையும் கோத்து விட்டுட்டு வரண்டா சின்னசாமின் எஸ் ஆகி ஓடும்போது இறைவன்ட்ட மாட்ட குடிமி இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சிடுறா. அங்கிட்டு கர்ப்பிணி பொண்ணுக்கு இந்த கலவரத்திலேயே ஒரு பெண் குழந்தை பிறகுது. அதே நேரத்துல இங்க 3 பேரும் தப்பிச்சு போகிறதுக்கு கரெக்டான டோரை கண்டுபிடிச்சிட அதை சொல்லலாம்னு வந்தா கர்ப்பிணி பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவளை முதுகுலே குத்தி கொண்டுறான். ஆனா நம்ம ஆளுதான் உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிளம்பிடுறான். நம்ம தலைவன் குடிமைக்காரனை கண்டுபிடிச்சு களவாணி பயல கழுத்து நெரிச்சு கொள்றான். இங்க சாமியார் பொம்பளைக்கு கதவை திறந்து எஸ்கேப் ஆக சான்ஸ் கிடைச்சும் இன்னொரு கிழவன் அவளை மறுபடியும் உள்ள தள்ளி விட்டு முடிச்சு விட்டுறான். இப்படியே டைம் முடிய பாட்டியோட பையனையும் போட்டுறானுங்க. இதுக்கு மேல எதுக்கு உசுரோட இருக்கணும்னு சூசைட் பண்ண போனா தலைவனை இருடி செல்லம் இன்னும் கேம் முடியலன்னு முகரையிலே அடிய போட்டு தூக்கிட்டு போறானுங்க. மூணாவது எபிசோட்ல விரட்டி வேட்டையாடுற கேம்ல அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விஐபிஸ் சோல்ஜர் ட்ரெஸ் போட்டு வந்து சுட்டு தள்ளி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இங்க மிச்சம் 25 பேர் இருக்க இப்பயாச்சும் பங்கு பிரிச்சுட்டு ஆட்டி கழிச்சிட்டு ஊரை பக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஆட்டி பச்சை பிள்ளைக்காக கதறி கதறி அழுதாலும் இவங்க எவனுமே கண்டுக்காம அடுத்த கேம விளையாண்டே தீர்வோம்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. அங்கிட்டு பிளேயர் 246 காப்பாத்தி சோல்ஜர் ட்ரெஸ் கொடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு போனதும் ஏர் வண்டி வழியா போய் கமாண்டர் கிட்ட எங்க 2 பேருக்கும் நாளைக்கு ஒரு போட்டை கொடுத்து மரியாதையா இங்க இருந்து அனுப்பி வச்சிரு, அப்பதான் வந்திருக்க விஐபிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு மிரட்டா. இங்க கேப்டன் மேல சந்தேகப்பட்டு டிடெக்டிவோட ஃப்ரெண்ட் அவன் வீட்டுக்குள்ள போனா இவனோட பாச கொன்னது கேப்டனோட பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டு டிடெக்டிவ்க்கு போனை போட்டு சொல்லலாம்னு பார்த்தா காவலுக்கு வச்சிருந்த ராட் வீலரு கையோட சேர்த்து கவிடுது. அந்த நாயை சுட்டு தள்ளிட்டு ஆதாரத்தை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கன் சவுண்ட் கேட்டு 2 போலீஸ்காரங்க நம்ம பையனை சுத்து போட்டுறானுங்க. பையன் செத்துட்டான சோகத்துல இருந்த பாட்டி ஜிம்மியும் பொண்ணையும் நீ தான் காப்பாத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலைல தூக்கல தொங்கிடுறா. அப்படியே ஜம்ப் ரோப் கேம் ஸ்டார்ட் ஆக விறுவிறுப்ப கூட்டுறதுக்கு அம்மாவோட சேர்ந்து குழந்தையும் பாலத்தை தாண்டணும்னு கேடுகட்ட விஐபிஸ் கோரிக்கை வைக்க இதை கேட்ட ஜின்ஹு காண்டாகிறான். கயிறு சுத்துற வேகத்தை பார்த்துட்டு எல்லாவனுக்கும் கை கால்லாம் உதற குழந்தைய வாங்கி நெஞ்சோட கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தவி பாலத்தோட சென்டருக்கு போனதான் தெரியுது அடுபாவிங்க பள்ளத்தை தோண்டி போட்டிருக்கானுங்க. இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்குன்னு ஒரு வேகம் முடிச்சு ஜம்ப் பண்ணா கால் ஸ்லிப் ஆகிடுது. ஆனா அதை எப்படியோ டாக்கிள் பண்ணி கடந்து வந்துடுறான். இதை மோட்டிவேஷனா எடுத்துட்டு எல்லாவனும் கடந்து வர ஜின்ஹுக்கு அடுத்து வந்தவன் வாமச்சான்னு வாழலான்னு வந்தவனை கழுத்தோடு பிடிச்சு தள்ளி கதையை முடிச்சிடுறான்.